You are happy to be here. Would you lift your hand and shout a big hallelujah? இங்கே இருப்பதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். God bless ஹல்லேலூயா. you. தேவன் Meet உங்களை at least 2 or 3 people sitting next to you. அருகாமையில் இருக்கும் 2-3 பேரையாவது பார்த்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுங்கள். Take this opportunity to welcome those who are watching online. இணையதளம் மூலமாக பார்க்கிறவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. What a privilege to study God's word again. தேவனுடைய வார்த்தையை இந்த மலவெளியிலே வாசிப்பது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியமாக இருக்கிறது. As we have entered a new year, ஒரு புது வருடத்திற்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம். we thank God for new grace. புதிய கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். We have the old Bible, so to speak, பழைய வேதாகமத்தை நாம் வைத்திருக்கலாம், but new grace. புதிய கிருபையாக இருக்கிறது. And God will lead us into more truth as we study God's word. இன்னும் அநேக சத்தியத்திற்குள்ளாய் நாம் வாசிக்க தேவன் நம்மை நடத்தி செல்வாராக. Even as we enter the new year, there are lots of people who make lots of resolutions. புதிய வருடத்திலே அநேக தீர்மானங்களை எடுப்பார்கள். It's good as long as you can sustain them. அந்த தீர்மானங்களை நிறைவேற்றும் வரைக்கும் அது நன்மையாக இருக்கிறது. But there is one thing that we have to do, whether it's a new year or an old year. அது பழைய வருடமா இருந்தாலும் புதிய வருடமா இருந்தாலும் ஒரு காரியத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். That is to study God's word every day of our lives. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது இல்லாவிட்டால் கற்றுக்கொள்வது. It's not what you do occasionally that will change your life. ஏதோ ஒரு நாளிலே செய்தால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் என்பது அர்த்தமல்ல. It's what you do daily that will bring about a permanent change in your life. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்துகிற காரியம் தான் ஒரு நிரந்தரமான மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. Let me say that again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். It's not what you do occasionally, but it is what you do daily that will make a change. ஏதோ ஒரு நாள் செய்கிற காரியம் அல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொண்டு வருகிறது. And faith is also present continuous. விசுவாசமும் தொடர்ந்தேர்ச்சியாக செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. Bible says faith comes by hearing. விசுவாசமானது கேள்வியினாலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. And otherwise faith comes as you keep on listening to God. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதனால் விசுவாசம் நமக்குள்ளாய் வளர்கிறது. And even as we continue to study, the Lord will take us from one place to another. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்போது ஒரு ஸ்தானத்திலிருந்து ஒரு மேலான நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு செல்கிறார். And you have to make your mind to make a big investment in studying God's word. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலே தொடர்ந்து நீங்கள் ஒரு முதலீடு செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Many people think is something automatically will happen in their spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் தானாய் நடந்துவிடும் என்று சொல்லி அநேகர் யோசிக்கிறார்கள். No, you have to be intentional in making or taking an effort to bring about a change in your life. உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து வார்த்தையை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. And we are very glad for those who come on Wednesdays. புதன்கிழமை நீங்கள் வருவதற்காக உங்களுக்கு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். And also those who watch on Wednesdays. அதே போல இணையதளம் மூலமாக பார்க்கிறவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். And because the more you receive the word of God, the more change it will bring as you put them into practice. எவ்வளவு அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமான மாறுதலை நீங்கள் செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. Somebody kind of made an approach like this. ஒருவர் இவ்விதமாக இதை சொன்னார்கள். Save as much as word as possible, and when you need it you will have plenty. நீங்கள் எவ்வளவு வார்த்தையை சேமிக்க முடியுமோ அவ்வளவு வார்த்தையை சேமித்துக் கொள்ளுங்கள். கிடைக்கும் தருணத்திலே அப்பொழுது உங்களுக்கு தேவைப்படும் காலத்திலே அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். It's more like money. ஒரு பணத்தை சேமிப்பது போல இருக்கிறது. You keep saving it little by little every day. கொஞ்சமாய் ஒவ்வொரு நாளும் பணத்தை சேமிக்கிறீர்கள். And when a need comes, ஒரு தேவை எழும்பும்போது you have plenty to deal with that need. நீங்கள் அதை அந்த தேவையை சரி செய்வதற்கு பணம் நிறைய உங்கள் கையில இருக்கும். So you might not be in a very specific need at the moment. ஒருவேளை இந்த தருணத்திலே உங்களுக்கு இந்த நேரத்திலே எந்த தேவையும் அப்படி இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியாது. But make it a routine to study God's word. ஆனால் தொடர்ந்தேர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதை ஒரு பழக்கமாய் மாற்றிக் கொள்ளுங்கள். Especially if you are in ministry, for example. ஒருவேளை நீங்கள் ஊழியத்திலே இருப்பீர்கள் என்றால் you need to make it a habit to study the Bible every day of your life. உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வேதத்தை கற்றுக்கொள்வது படிப்பது அவசியமாக இருக்கிறது. Whether you have preaching opportunities or not, it doesn't make any difference. ஒருவேளை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு தருணம் கொடுக்கப்படுகிறதோ இல்லையோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. Because preachers usually they have a tendency to study the Bible to get sermons out of it. அப்படியாக வேதத்தை வாசித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரசங்கியார்கள் வார்த்தையை வாசிப்பார்கள். But you study to get to know God more. As a result, you will be able to minister. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தேவனுக்கென்று அதிகமான காரியத்தை செய்ய முடியும் என்ற நோக்கத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். It's ministering in the overflow, they say. அப்படியாக நீங்கள் நிறைவாய் உங்கள் பாத்திரம் நிறையும் போது ஊழியம் செய்கிறீர்கள். Remember Psalm 23, what the psalmist says. சங்கீதம் 23 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், my cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். When your cup runs over, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் போது you will be always be full
நீங்கள் எப்பொழுதும் நிரம்பினவர்களாய் காணப்படுவீர்கள். And there will always be plenty left over for others. அப்படியாக மற்றவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கும்படியாய் நிறைய அங்கே உங்களுக்கு அபிஷேகம் இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. That is also very true when it comes to getting in the word of God into our lives. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதிலும் அந்த காரியம் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. So we've been studying from James chapter 2 and verse 8. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். About the royal law of love. ராஜரீக அன்பின் பிரமாணத்தை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். It is loving God, தேவனை நேசிக்கிறோம், loving others, மற்றவர்களையும் நேசிக்கிறோம், and loving yourself. உங்களையும் நேசிக்கிறோம். And all these three things are connected with each other. இது மூன்று ஒன்றோடு ஒன்று சார்ந்ததாக இருக்கிறது. If you can't love God, நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை என்றால் then you cannot love others. நீங்கள் மற்றவர்களை நேசிக்க முடியாது. And if you do not love yourself, உங்களையே நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் the way you love others will also be a reciprocation of your understanding of love. நீங்கள் அன்பை எவ்விதமாய் புரிந்து கொண்டீர்களோ அவ்விதமாக தான் நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துவீர்கள். So we need to kind of have a in-depth knowledge about what love is all about. அன்பு என்ன என்பதை குறித்து ஆழமாய் நீங்கள் அறிந்திருப்பது அவசியமாய் இருக்கிறது. We have studied it in some detail. கொஞ்சம் ஆழமாய் கொஞ்ச காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். Let me make a very small summary and then we will continue. அதை சுருக்கமாய் நான் முன்னுரையை நான் சொல்லிவிட்டு தொடர்ந்து அதை வாசிக்க போகிறேன். Love cannot be studied without bringing God in it. தேவனை இந்த காரியத்திற்குள்ளாய் கொண்டு வராமல் எப்படி நாம் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும்? We cannot study God can study love independent of God. அன்பை கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு தேவன் இல்லாமல் தேவனுடைய அன்பை கற்றுக்கொள்ள முடியாது. Because the Bible says God is love. தேவன் அன்பாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. So if you want to know about love, அன்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் you need to know about God. தேவனை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். When you know about God, நீங்கள் தேவனை அறிந்திருக்கும் போது you will certainly have a good knowledge about love. அன்பை குறித்து நிச்சயமாக உங்களுக்கு முழு அறிவு முழு நம்பிக்கை இருக்கும். How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So if you want to know love, அன்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் who should you know? யாரை அறிந்திருக்க வேண்டும்? God. தேவனை அறிந்திருக்க வேண்டும். When you know God, தேவனை அறிந்திருக்கும் போது you will automatically end up knowing what kind of love God can express in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துவார் என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். So the Bible says this is how we know what love is. அன்பு இன்னதென்று இதன் மூலமாக அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. That he came and he died for our sins. அவர் இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார் என்பார். And the Bible says for God so loved he gave his only begotten தேவன் son. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியால் தன் சொந்த குமாரனை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். The Bible says if anyone does not have love he does not know God. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. And the vice versa we can also say if you know God you will also know love. அப்படி என்றால் அது எருமரியாக கூட சொல்லலாம். நீங்கள் தேவனை அறிந்திருப்பீர்கள் என்றால் தேவனுடைய அன்பையும் அறிந்திருக்கிறீர்கள். So instead of focusing on wanting to know more about love, அன்பை குறித்து ரொம்ப தெரிய வேண்டும் என்று அதன் மூலம் அதற்கு மேலே கண்களை வைப்பதற்கு பதிலாக focus on God and you will automatically begin to experience God's love. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுங்கள். நீங்கள் நிச்சயமாய் அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். So since love comes from God, அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறபடினாலே unless we experience it we cannot express it. அதை அனுபவிக்காவிட்டால் நாம் அதை வெளிப்படுத்த முடியாது. I will say that again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். Unless we experience God's love, நீங்கள் அன்பை நீங்கள் அனுபவித்தீர்கள் என்றால் தேவனுடைய அன்பை you cannot express it. நீங்கள் அதை வெளிப்படுத்த முடியாது. Simple மற்றவர்களுக்கு principle. எளிமையான அது காரியமாக இருக்கிறது. What I have received from the Lord I pass it on to you. தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். So if you haven't received from God, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் you cannot give it to others. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. If you don't receive it from God, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் then you have to manage it on your own. உங்கள் சுய முயற்சியிலே அதை செயல்படுத்தி பார்ப்பீர்கள். And that again it will not take you on a long run. அது நிச்சயமாய் ரொம்ப தூரம் ரொம்ப நாட்கள் உங்களை கொண்டு செல்லாது. That is why people get frustrated when it comes to love. அதனால தான் அன்பு என்று சொல்லும்போது மக்கள் ரொம்ப விரக்தி அடைந்து விடுகிறார்கள். Especially loving people that you don't like. நீங்கள் பிடிக்காத நபரை நேசிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல ரொம்ப விரக்தி அடைந்து போகிறோம். You know there is a difference between liking and loving. பிடிப்பதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Liking and loving are totally different things. பிடிக்கும் என்று சொல்வதற்கும் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. I have said it many times, I will say it again. அநேக தடவை சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். I like you because you like what I like. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கிறதுனால உங்களை எனக்கு பிடிக்கிறது. You understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? But loving is very different. ஆனால் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லும்போது வேறு விதமாக இருக்கிறது. I love you whether you like it or not. நீங்கள் உங்களை பிடிக்குதா இல்லையா நான் உங்களை நேசிக்கிறவனாய் அன்பு செலுத்துகிறவனாய் இருக்கிறேன். Which means loving is much more deeper than liking. அப்படி என்றால் பிடிக்கிறது என்று சொல்லுகிற காரியத்தை விட அன்பு இன்னும் ஆழமாய் இருக்கிறது. So Facebook life is very shallow.
Facebookல லைக் கொடுக்கறதெல்லாம் மேலோட்டமா இருக்கிறது. And this book is much better. இந்த புத்தகம் இன்னும் நன்றாக இருக்கிறது. The Jesus book is better than Facebook. இயேசு கிறிஸ்துவின் புத்தகம் Facebookஐ விட அருமையா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When you are in part of this book, you have become a friend to God. இந்த புத்தகத்தின் ஒரு பங்காய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவனுக்கு நீங்கள் நண்பர்களா இருக்கிறீர்கள். So better concentrate on this book. இந்த புத்தகத்திலே உங்கள் கவனத்தை செலுத்துங்க. Hallelujah. Hallelujah. Because this will take you deeper into an intimate relationship with God. இன்னும் தேவனுக்குள்ளாய் அவருடைய உறவுக்குள்ளாய் இன்னும் அதிகமாய் ஆழமாய் உங்களை கொண்டு செல்கிறதா இருக்கிறது. So love is much more deeper. அன்பு இன்னும் ஆழமாய் இருக்கிறது. And we also studied that love involves our intellect. அந்த அன்பானது நம்முடைய அறிவு சம்பந்தப்பட்டதாய் நாம கதை பார்த்தோம்னா, because the Bible says let your love grow in knowledge and understanding. உங்கள் அறிவிலும் புத்தியிலும் உங்கள் அன்பு இன்னும் பெருகட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. Many people thought love is just a feeling. அன்பு ஒரு உணர்ச்சி தான் என்று சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறார்கள். The Bible says let your love grow in knowledge and understanding. அறிவிலும் தெளிந்த புத்தியிலும் அந்த அன்பு வளரட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Again, if you take the soul part of a human being, ஒரு மனுஷனுடைய ஆத்மா பகுதியை நம்ம எடுத்துக்கொண்டால், it contains mind, emotions and will. அங்கே உணர்வு இருக்கிறது, சித்தம் இருக்கிறது, மனம் இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, சித்தம் இருக்கிறது. மைண்ட், emotions and will. மனம், உணர்ச்சி, சித்தம் மூன்றும் அந்த ஆத்மாவிற்குள்ளாய் இருக்கிறது. And godly kind of love involves your mind, your emotions and also your will. தேவனுடைய அன்பு மனதையும் உங்கள் சித்தத்தையும் அந்த காரியத்தையும் இதயத்தையும் சம்பந்தப்பட்டதாய் காணப்படுகிறது. Why is that very important? ஏன் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது? Because with your intellect you understand what love is all about. உங்கள் மனதை கொண்டு அன்பு இன்னது என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். When your mind is renewed to the knowledge of what love is, அன்பு இன்னது என்று சொல்லி உங்கள் மனம் புரிந்து கொள்ளும் மனமாய் புதிதாக்கப்படும் போது, then your emotions will naturally follow. உங்கள் உணர்ச்சிகள் அதை பின்தொடர்ந்து செயல்படுகிறதா இருக்கிறது. When your mind and emotions are in one line, உங்கள் மனமும் உணர்ச்சிகளும் ஒரே கோணத்தில் இருக்கும்போது decision making becomes very easy. முடிவு எடுப்பது உங்களுக்கு லகுவாய் இருக்கிறது. How many of you understand what I am எத்தனை saying? பேர் நான் சொல்வதை புரிந்து கொண்டீர்கள்? So many people start with the emotions. சில நேரம் உணர்ச்சிகளிலே சிலர் ஆரம்பிக்கிறார்கள். But emotions are, very fluctuating. உணர்ச்சிகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். One time you feel like you are in love, the next time you don't feel it. ஒரு நேரம் அப்படியாக அன்பிலே இருப்பது போல இருப்பீர்கள், இன்னொரு வரை அந்த அன்பையே உணர மாட்டீர்கள். Sometimes some people say I don't feel any love for him anymore. இனிமேல் இவரை நேசிப்பேன் என்று எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சில காரியங்களை சொல்வோம். நம்பிக்கைக்குரிய உணர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க. I don't have a feeling for him. அதுக்கு அப்படி ஒரு உணர்வே இல்லை என்று சொல்வார்கள். Who said love is just a feeling alone? அன்பு ஒரு உணர்ச்சி தான் யார் சொன்னது? There was an interview regarding with Mrs. Billy Graham. பில்லி கிரஹாம் அவருடைய மனைவியோடு ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்தார்கள். And they asked this question, have you ever considered divorcing your husband? உங்கள் கணவனை விவாகரத்து செய்வதை குறித்து எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. She said never, but murder many times. ஆனா அவர்கள் சொன்னார், நான் விவாகரத்து செய்வதை குறித்து யோசிக்கல, கொலை செய்யணும்னு நிறைய தடவை யோசிச்சேன்னு சொன்னாங்க. You understand what I am trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Sometimes you feel, sometimes you don't feel. சில நேரம் உணர்வீர்கள், சில நேரம் உணர மாட்டீர்கள் அன்பை. சில நேரம் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும். You understand what I am trying to say? After that the feeling will wane off. அந்த உணர்வு அங்கே இருக்காது. But that is why you need to understand, have a good understanding in regard to the intellectual aspect of it, the emotional aspect of it, and follow it up with a good decision. உங்கள் மன ரீதியாக அன்பை நீங்கள் சரியாக அறிந்திருக்க வேண்டும், உணர்ச்சி பூர்வமாக அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையில அன்பை குறித்து எடுக்க முடியும். Lots of marriages this month. இந்த மாதத்திலே அநேக திருமணங்கள் இருக்கிறது. 5 marriages in our church alone. நம்முடைய சபையில மாத்திரம் 5 திருமணங்கள் இருக்கிறது. So when they make a vow, அவர்கள் அந்த இடத்திலே வாக்கு உறுதியை மாற்றிக் கொள்ளும்போது, they give their word to love, to cherish until death do them apart. அவர்கள் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உன்னை நேசிப்பேன், ஆதரிப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுப்பார்கள். So when they say I will love you, நான் உன்னை நேசிப்பேன் என்று சொல்லும்போது, it doesn't mean I feel like loving you. ஏதோ உன்னை நேசிப்பது போல உணர்கிறேன் என்று சொல்வது. No, it's I will. நிச்சயமாய் நேசிப்பேன் என்ற பொருளாய் இருக்கிறது. For you to say I will, நான் செய்வேன் என்று நீங்கள் சொல்வதற்கு, you need to understand what you are going to will. நீங்க என்ன செய்ய போறீங்க என்பதை புரிந்து சொல்வதுதான் சரியா இருக்கும். See, remember when they write a will, ஒரு உயில் எழுதும்போது அதை ஞாபகப்படுத்துங்கள். அவங்க என்ன எழுதுறாங்க? என் சுய புத்தியில எழுதி கொடுத்தேன். You understand? So when you say I will, நான் செய்வேன், இப்படி செய்வேன் என்று நீங்கள் சொல்லும்போது, பாஸ்டர் சுய புத்தியில தான் சொல்றீங்களான்னு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் முன்னமே யோசிச்சு தான் வரணும். You understand that?
So you need to have a good intellectual understanding of it. நல்ல புரிந்து கொள்ளுதல் அதை குறித்து நமக்கு இருப்பது அவசியமா இருக்கிறது. And then your emotions will follow it. உங்கள் உணர்ச்சிகள் அதை பின்தொடர்ந்து செயல்படுகிறது. And then you will make a godly decision. அதற்கப்புறம் தெய்வீகமான முடிவை நாம் எடுக்கிறோம். So when God says I love you, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று தேவன் சொல்லும்போது ஏதோ தெரியாம நம்மளை பார்த்து சொல்லல. You understand what I am trying to say? He did not say that without knowing us completely. நம்மை குறித்து தேவன் அறியாமல் உன்னை நேசிக்கிறேன் என்று தேவன் சொல்லவில்லை. He knows us completely. நம்மை குறித்து அவர் முழுமையாய் அறிந்திருக்கிறார். He knows our shortfalls. நம்முடைய குறைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். He knows our weakness. நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். He knows our mistakes. நம்முடைய தவறுகளை அவர் அறிந்திருக்கிறார். He knows that we can betray him. நாம் அவரை மறுதலிக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். In spite of knowing all our weakness, he still says I love you. நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்த போதும் உன்னை நேசிக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். Tell your neighbor God loves you. பக்கத்துல உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க தேவன் உங்களை நேசிக்கிறார். Let me approach it from another point of view. இன்னொரு கோணத்திலே அதை நான் சொல்லட்டும். Some people say it like this. சிலர் விதமாய் சொல்வார்கள், If only you know the true me, என்ன முழுசா நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் then you will certainly not love me. நீங்க நிச்சயமா என்ன நேசிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதென்ன உண்மைதான். You understand? If you really know me, you wouldn't love me. என்னுடைய உண்மையான சொரூபத்தை ரூபத்தை அறிஞ்சிருந்தீங்கன்னா நிச்சயமா என்ன நேசிக்க மாட்டீங்கன்னு But சொல்லுவாங்க. let me tell you, God knows you more than you know yourself. That is why he loves you. உங்களையே நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் தேவன் உங்களை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் உங்களை நேசிக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. That is why Paul says, nobody can separate me from the love of God. அதனால தான் பவுல் சொல்லும்போது யாரும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு என்னை அதுவும் பிரிக்காது என்று சொல்லுகிறார். Again, approaching it from another point of view. இன்னொரு வகையில் அதை சொல்ல வேண்டும் என்றால், From the feeling point, we need to move to the purpose orientated living. உணர்ச்சி இல்லாவிட்டால் உணர்வு என்ற கட்டத்திலிருந்து தேவனுடைய சித்தம் இல்லாவிட்டால் நோக்கத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்வது அவசியமா இருக்கிறது. Using marriage as an example, திருமணத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்றால், from passion you need to move to purpose. நீங்கள் அந்த இடத்துல ஒரு உணர்வு இல்லாவிட்டால் அதனுடைய உணர்ச்சியில் ஆரம்பிக்கும், பட் உணர்ச்சியிலிருந்து நோக்கங்களுக்கு நேராக போய்விட வேண்டும். Because passion will not sustain you for a long time. அந்த உணர்வுகள் ரொம்ப நாட்கள் நீடித்து நிற்காது. You know, in the beginning, passion will be very dominant. It will be driving the marriage. முதலாவது திருமணமான புதிலே அந்த உணர்ச்சியின் மூலமாய் முதலாவது நடத்தப்படுவோம். But after the passion kind of runs off, அந்த உணர்வுகள் எல்லாம் அப்படியாக போன பிற்பாடு, if you haven't kind of moved into the purpose level of marriage, திருமண வாழ்க்கையின் நோக்கத்திற்கு நேராய் நீங்கள் போகவில்லை என்றால், then you will end up getting very frustrated. நீங்கள் அப்படியாக ரொம்ப வாழ்க்கையில விரக்தி அடைவீர்கள். All these points are said in the context of love being very intellectual. அன்பு நம்முடைய மனதை சம்பந்தப்படுத்தினது என்பதை குறித்து நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். You need to have an intellectual understanding of love. அன்பை குறித்து நன்றாக மனரீதியாக நாம் புரிந்திருப்பது அவசியமாக இருக்கிறது. Yes, of course it involves our emotions. நம்முடைய உணர்ச்சிகள் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது உண்மைதான். And also our will. நம்முடைய சித்தமும் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது. So we need to experience God's love in order to express it. தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்தால் தான், அனுபவித்தால் தான் நாம் அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். So how can we experience God's love? எப்படி தேவனுடைய அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும்? The Bible says love of God has been poured into our hearts through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. As the love of God is poured into our lives, தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டபடியினாலே, and the Holy Spirit is with us throughout our lifetime. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்குள்ளாக தான் இருக்கிறார். In our ups and downs of our living, நம்முடைய வாழ்க்கையிலே மேல் நிலையில இருந்தாலும் சரி, கீழாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறார். throughout all our circumstances, நம்முடைய சூழ்நிலையில் எவ்விதமாய் இருந்தாலும் by his presence he makes us feel loved by God. அவருடைய பிரசன்னத்தின் மூலமாய் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை உணரும்படி அவர் செய்கிறார். How do you know some person loves you much? ஒரு நபர் உங்களை நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? Not just when there is mountain kind of experience. ஏதோ ஒரு உணர்வு மேலோங்கி நிற்கும்போது மாத்திரமல்ல, It's only through when you go through valleys and when the person sticks with you, then you begin to realize that they love you very much. நீங்கள் அப்படியாக குறைவாய் தாழ்வான நிலையில் இருக்கும்போது ஒருவர் உங்களோடு இருப்பார் என்றால் அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார், அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். That is how we understand from a human point of view. மனுஷீகமாய் பார்க்கும்போது அவ்விதமாக தான் இருக்கிறது. At the same time, you need to understand the Holy Spirit is going to be with you throughout your lifetime. அதே நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And through your ups and downs he is going to make sure that you will begin to experience the love of God. வாழ்க்கையிலே மேலாக நிலையில இருந்தாலும் சரி, தாழ்வாய் குறைவாய் இருந்தாலும் சரி, அவர் அங்கேதான் உங்களோடு இருக்கிறார். Remember what Paul says? பவுல் சொல்வதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Nobody stood with me.
யாருமே என்னோடு நிற்கவில்லை என்று சொல்கிறார். This is Paul speaking. இது பவுல் சொல்லுகிற ஒரு காரியமாக The இருக்கிறது. person who wrote almost half of the New Testament, புதிய ஏற்பாட்டிலே பாதியை எழுதின ஒரு நபர், established many churches, நிறைய சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். invested all his entire life for the kingdom's sake. அவருடைய தன்னுடைய முழு வாழ்க்கையும் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக செலவழித்திருக்கிறார். At a crucial time of his life, வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகளில் when he expected people to stand with him, மக்கள் அந்த துன்ப நேரத்தில் அவரோடு நிற்க வேண்டும் என்று எதிர்பார்த்த காலங்களில் he just says nobody stood with me. யாருமே என்னோடு நிற்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். But then the very next verse he says, but God, he stood with me. ஆனால் அடுத்த வார்த்தையிலே சொல்லுகிறார், தேவன் என்னோடு என் பட்சத்திலே இருந்தார். Say that word with me, God will stand with me. தேவன் என்னோடு நிற்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். Having experienced that, அந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டபடினாலே, he says nothing is able to separate me from the love of God. தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Say that word together with me. அந்த வார்த்தையை மறுபடியும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். Nothing will separate me from the love of God. தேவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Why nothing can separate? ஏன் ஒன்றுமே நம்மை பிரிக்காது? Because the one who loves you never leaves you nor forsakes. உங்களை நேசிக்கிறவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. Hallelujah. Hallelujah. If you throw a Christian into a solitary confinement, ஒருவேளை ஒரு தனி சிறைக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவனை நீங்கள் போட்டு அடைத்துக் கொள்வீர்கள் என்றால், you cannot separate him and God. தேவனையும் அவனையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. Because when the Christian goes into solitary confinement, அப்படி தனி சிறையிலே ஒரு கிறிஸ்தவன் இருக்கும்போது, he takes his God together with him. தன்னுடைய தேவனையும் தன்னோடு தான் அவர் கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். That is why we say we can never be alone. அதனால தான் நாம் தனியா இருப்பதில்லை என்று நாம் சொல்லுகிறோம். Why does he always be with us? ஏன் அவர் நம்மோடே இருக்கிறார் எப்பொழுதும்? Because he loves us. அவர் நம்மை நேசிக்கிறார். Hallelujah. Hallelujah. So that's why the Bible says that the love of God has been poured into our hearts through the Holy Spirit. அதனால் தான் பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். Not only is the love of God poured into our hearts, தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டது மாத்திரமல்ல, but it is also expressed through us. நம் மூலமாய் அந்த அன்பு வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Remember the verse from Psalm 23. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். My cup runs over. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Love has been poured into my heart. அன்பு என்னுடைய இதயத்திலே முழுமையாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. I am full of it and I am overflowing, and whoever comes in contact with me will experience the love of God for their life. என்னுடைய பாத்திரம் அன்பினாலே நிறைந்து வழிகிறது. யார் என்னுடைய பட்சத்திலே வரும்போது அந்த அன்பினாலே அவர்களும் நிறைக்கப்படுகிறார்கள். Remember, we are all in a process of it. நாம் அதெல்லாம் அந்த காரியத்தினூடாய் நாம் அனைவரும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை Every day we are growing in the love of God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். So if you have one bad day, for example, one bad day, ஒருவேளை இந்த நாள் நல்ல நாள் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். you did not feel the love of God, தேவனுடைய அன்பை இந்த நாளிலே நான் உணரவில்லை என்று சொல்லலாம். or you did not express the love of God, இல்லவற்றால் தேவனுடைய அன்பை என்னால் வெளிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லலாம். instead of showing love you showed more anger and irritation. அன்பை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக நிறைய கோபத்தை தான் வெளிப்படுத்தினேன் என்று சொல்லலாம். And somebody would come and say, ஒருவர் வந்து இவ்வாறாக உங்களிடத்திலே சொல்லலாம், நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? Are you a Christian? நீ கிறிஸ்தவனா என்று சொல்லி நாம் கோபப்படுவதை பார்த்து கேட்கலாம். There is no love whatsoever. அப்படி தேவனுடைய அன்பு உன்னிடத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லலாம். If that is your experience, அது உங்களுடைய அனுபவமா இருக்கும் என்றால், you don't have to give it up அதை altogether. நீங்கள் அப்படியாக சோர்ந்து போய் விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. You might have lost yesterday, ஒருவேளை நேற்றுக்கு அந்த நேரம் அப்படியாக இருந்திருக்கலாம், but you can win today. ஆனால் இன்றைக்கு உங்களால் அந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியும். You might have lost today, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தோற்று போயிருக்கலாம், you don't have to lose tomorrow, நாளைக்கு நீங்கள் தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. because the Holy Spirit is in you. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தான் இருக்கிறார். He works in you the grace of God in and through your life. உங்க தேவனுடைய கிருபையை கொண்டு உங்களுக்குள்ளாய் உங்கள் மூலமாய் அவர் கிரியை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். So how does he help us to love God and also love others? எப்படி தேவனை நேசிக்கும்படியாகவும் மற்றவர்களை நேசிக்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்? The Bible says the fruit of the Spirit. ஆவியின் கனி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. What is that fruit? அந்த கனி என்னவா இருக்கிறது? Very simple logic. ஒரு எளிமையான காரியங்களா இருக்கிறது. Fruit of the Spirit. ஆவியின் கனிகள். So the Spirit produces this fruit. ஆவியானவர் இந்த கனிகளை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். Who is the Spirit? யார் ஆவியானவராய் இருக்கிறார்? Is God himself. அவர் தேவனாகவே இருக்கிறார். Who is God? யார் தேவன்?
God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். And the love of God has been poured into our hearts through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. Since he is going to produce the fruit, அவர் அந்த கனிகளை கொண்டு வருகிறபடினாலே எல்லாவற்றால் நமக்குள்ளாய் இந்த வெளிப்படுத்துகிறபடினால் you don't have to try it yourself. உங்கள் சுய பலத்தினாலே நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. Hallelujah. ஹல்லேலூயா. If you understand this, you will be able to overcome இதை situations. நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலையை நீங்கள் ஜெயிக்க முடியும். How many of you have people that you don't like? உங்களுக்கு பிடிக்காத நபர் உங்கள் ஊர்ல இல்ல வீட்ல இருக்கறாங்கன்னு எத்தனை பேர் சொல்ல Don't முடியும்? lift your hands, we are alive. You understand? We all have people that irritate us. நம்மை ஒருவேளை அப்படியாக நம்மை விரக்தி அடைய கோபமடைய செய்கிறவர்கள் உலகத்துல இருக்க தான் செய்றாங்க. Sometimes we sit in a group and we have a good time speaking. இப்படியாக குழுவாய் அமர்ந்து நன்றாக பேசி சிரித்துக் கொண்டிருப்போம். And sometimes for fun sake people say things like that. சில நேரம் அப்படியே கிண்டலுக்காய் சில காரியங்களை இப்படி சொல்வார்கள். See, I mentioned this name, his face will change. இப்போ அவர் பேரை சொன்னா அவர் முகம் அப்படியே மாறத பாருன்னு சொல்வாங்க. So to take the smile of that person's face, அந்த நபரின் முகத்துல இருக்க சந்தோஷத்தை எடுக்க வேண்டும் என்றால் you just mention the name of the person who irritates him more. அப்படியாக அவரை ரொம்ப இரிட்டேஷன் ரொம்ப நச்சற ஆள், தொந்தரவு பண்ற ஆள். Immediately what does that person say? அது உடனே அந்த நபர் என்ன சொல்வார்? இந்த நல்ல நேரத்துல அவன் பேருக்கு எதுக்கு சொல்றீங்க? Why do you want to mention his name when I am happy? நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏன் அவன் பேரை சொல்றீங்கன்னு கேட்பாங்க. Because the moment you mention his name, அவருடைய பேரை நீங்க சொன்ன மாத்திரத்துல I have symptoms of ulcer. என் வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்க. You understand that? புரிந்து கொண்டீர்களா? There are people like that. அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். And you don't have to, the Bible says you have to love everybody. எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. But the moment I see him, I don't feel any love whatsoever. அவர் முகத்தை பார்த்த உடனே அந்த அன்பு எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. But since the Bible says I'm going to try and love him. வேதம் சொல்லுகிறபடினால அவரை நேசிக்கும்படி நான் பிரயாசப்பட போகிறேன். And the way you say I love you tells him that you don't love him whatsoever. நீங்க நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ற விதமே உன்னை நேசிக்கவில்லை என்று அப்படி காண்பிக்கிறதா இருக்கிறது. உன்னை நேசிக்கிறேன் வரட்டும், அந்த மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்குது. It's more like when two children fight. ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைங்க சண்டை போடுவது போல இருக்குது. And they will say shake hands and say sorry. கரங்களை குடிச்சு சாரின்னு சொல்லுன்னு சொல்லுவோம். அவன் கை கொடுக்கும்போது கிள்ளி வச்சிரும் sorry. You understand that? Because if you do it in your own strength, you can't. உங்கள் சுய பலத்திலே முயற்சி செய்வீர்கள் என்றால் உங்களால் செய்ய முடியாது. That is why we need to understand what the Bible is teaching. அதனால் தான் வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It says the fruit of the Spirit. ஆவியின் கனிகள் என்று வேதம் சொல்கிறது. Which means the Holy Spirit himself will produce that fruit. பரிசுத்த ஆவியானவரே அந்த கனிகளை கொடுக்கும்படி அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். What is your part in it? அப்படி என்றால் உங்களுடைய பங்கு அதில் என்னவாய் இருக்கிறது? Understand procedure and cooperate. நீங்கள் அதை வழிமுறையை கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்துழைத்தால் போதும். Cooperation is very important. ஒத்துழைப்பு தான் அங்கே முக்கியமான காரியமாய் இருக்கிறது. Tell your neighbor cooperate. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் ஒத்துழைங்க. You remember Indian history? இந்திய வரலாறை ஞாபகப்படுத்தி பாருங்கள். Non cooperation movement. ஒத்துழையாமை இயக்கம் என்று சொன்னார்கள். You understand that? அதை புரிந்து கொண்டீர்களா? So whatever they say you don't cooperate. அவங்க என்ன அரசாங்கத்துல என்ன சொன்னாலும் அதை பத்தி அதை செயல்படுத்துவதே இல்லை. Maybe good for politics. அது அரசியலுக்கு நன்றாக இருக்கும். But if you want the Spirit of God to produce the fruit of the Spirit in your life, பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் கனியை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும் என்றால் you have to cooperate. நீங்கள் அவரோடு ஒத்துழைப்பது அவசியமா இருக்கிறது. Many people think, Lord, do whatever. ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்யும் என்று சிலர் சொல்வார்கள். No, God cannot bypass your personality. உங்களுடைய ஆள் தத்துவத்தை தேவன் புறம்பாய் தண்ணி காரியங்களை உங்கள் மூலமாய் செயல்படுத்த முடியாது. He will use you only on consent of you cooperating with God. நீங்கள் தேவனோடு ஒத்துழைப்பேன் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தால் தான் தேவன் உங்களை கொண்டு காரியங்களை செயல்படுத்த முடியும். How many of you came tonight without your own knowledge? உங்களுக்கு தெரியாமையே நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்படி யாரும் இல்ல. The angel carried me to the church. ஏதோ தேவதூதனை தூக்கி கொண்டு வந்து அப்படியே எங்க சபையில உட்கார வச்சிட்டாருன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? I was kicking and screaming, but they brought me to the church. இப்படியாக வீட்ல உட்கார்ந்து கத்தி அலறி கொண்டிருந்த தூக்கி கொண்டு வந்து சபையில உட்கார வச்சிட்டாங்க. You are here because you cooperated. நீங்கள் முடிவெடுத்து ஒத்துழைத்தபடினாலே இங்க இருக்கிறீங்க. God put a desire in your heart to come to church. சபைக்கு வர வேண்டும் என்ற விருப்பத்தை தேவன் உங்கள் உள்ளத்திலே வைத்தார். The moment the desire came, அந்த விருப்பம் வந்த உடனே somebody called, they said they wanted to see you tonight. இந்த யாராவது ஒருவர் போன்ல கூப்பிட்டு இன்னைக்கு
ராத்திரி உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பாங்க. Then you cooperated with the Lord and cut off that engagement. That's why you are here. நீங்கள் தேவனோடு ஒத்துழைத்து அவரை வர வேண்டாம்னு சொல்லிட்டபடினாலே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீங்க. So without your cooperation, நீங்கள் ஒத்துழைக்காமல் you cannot be brought here. இங்கே வந்து நீங்கள் அமர்ந்திருக்க முடியாது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So the Holy Spirit wants to bless you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். What do you have to do? அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Cooperate. அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஒத்துழைங்க. You remember when we were little? சிறு பிள்ளைகளா இருக்கும்போது ஞாபகப்படுத்தி பாருங்க. I remember. எனக்கு ஞாபகம் இருக்கிறது. The parents used to hold our hands and teach us how to write the alphabets. பெற்றோர் நம்முடைய கரங்களை கொடுத்து அப்படியாக எழுத சொல்லி கொடுப்பார்கள். Especially they put sand and they will teach you how to write it. கீழ மணல போட்டுட்டு விரல வச்சு எழுத அது மேல எழுத வைப்பாங்க. அது அந்த காலம். You understand that? That is very cheap also. அது ரொம்ப எளிமையான காரியமா இருக்கு. You can just wipe it and you can rewrite it again. அப்படியாக மணல்ல எழுதுனதை அழிச்சிட்டு திருப்பி எழுதிக்கலாம். And when they try to draw the alphabet, அப்படியாக எழுத கற்று கொடுக்கும்போது they will say let loose your hand. அப்படி கரங்களை லூசா விடுன்னு சொல்லுவாங்க. Because only when you let loose it in their hand, அப்படியாக அவர்கள் எழுதும்படியாக உங்கள் கரங்களை விட்டு கொடுக்கும்போது தான் only then a will look like a. அந்த ஆங்கிற எழுத்து ஆ மாதிரி தெரியும். கையை ரொம்ப இழுத்துனா ஆ வந்து ஓ மாதிரி இருக்கும். You understand? So the more you cooperate, நீங்கள் எவ்வளவு ஒத்துழைக்கிறீர்களோ, the more you will begin to learn. நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். So if you want to be blessed 2016, 2016 ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட விரும்பினீர்கள் என்றால் cooperate with God. பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். He wants to bless you. அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். Without your cooperation he can't. நீங்கள் ஒத்துழைக்காமல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Let me give you a scripture so that you will be able to appreciate it. வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லட்டும், நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். Here I stand at the door and knock. இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். Is it the same Jesus? அதே இயேசு கிறிஸ்து தானா? Because you will find it in the Gospels. சுவிசேஷத்திலே நீங்கள் வாசிக்கும்போது the disciples were afraid, the doors were locked, the windows were locked, but Jesus was there inside. அறை கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது. அது சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் அந்த அறைக்குள்ள இருந்தார்கள். ஆனால் இயேசு வந்து உள்ளே நின்றார். பூட்டப்பட்ட அறைக்குள் அவர் வந்தார். You know, but in Revelation he is standing outside the door. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அவர் கதவுக்கு வெளியாக நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். Previous context they were afraid. அவர்கள் முதலாவது அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். So if they hear a knock on the door, some of them will get a heart attack. அப்படியாக வெளிய நின்னு கதவு தட்டற சத்தத்தை கேட்டா சிலருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். கதவு தட்டாமையே தட்டற மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. You understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள் நம்புகிறேன். Because of their pressure he just came and spoke peace to their hearts. அவர்கள் அப்படியாக பயந்து போய் அந்த அறைக்குள்ள இருந்தபடினால அவர் வந்து அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். Now it's a different context. இப்பொழுது அது வேறு விதமாக இருக்கிறது. He says I stand, I knock at the door. இப்படியாக கதவருகே நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். If anybody hears my voice and opens the door, I will come and I will dine with him. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார். In other words, Jesus does not force anybody. யாரையும் தேவன் கட்டாயப்படுத்தி காரியங்களை செய்வவர் அல்ல. That is why we cannot forcefully convert anybody. அதனால தான் கட்டாயப்படுத்தி யாரையும் மாற்ற முடியாது. You know, conversion doesn't happen by force. அப்படியாக கட்டாயப்படுத்தி ஒருத்தரை மாற்றி கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வர முடியாது. No. God has to do his wonderful work of grace and he expects you to cooperate. தேவன் தன்னுடைய கிருபையின் செயலை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தி ஒருவர் ஒத்துழைத்தால் தான் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும். Let me give you another verse of scripture. இன்னொரு தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லட்டும். Open your mouth wide, then I will fill it. உன்னுடைய வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். So who has to open your mouth? அப்படி என்றால் யார் வாயை திறக்கணும்? சொல்லுங்க. We have to open our mouth. நம்ம தான் நம்முடைய வாயை திறக்க வேண்டும். Then he will put the words in our mouth that needs to be spoken. எந்த வார்த்தையை பேச வேண்டுமோ அந்த வார்த்தையை உங்கள் வாயிலே தேவன் வைக்கிறவராய் இருக்கிறார். Some people hope and believe that God will open the mouth and God will put the word and God himself will speak through them. சிலர் இவ்வாறாக யோசிக்கிறார்கள், தேவனே நம்முடைய வாயை திறந்து வார்த்தையை நம்முடைய வாயில வச்சு அவரே நமக்காக பேசி முடித்து விடுவார் என்று சொல்லி. No, that doesn't happen. நிச்சயமா இந்த காரியம் அவ்விதமாய் நடக்க போவதில்லை. You have to cooperate. நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். For the Holy Spirit to produce his fruit, we have to cooperate with him. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆவியின் கனியை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவரோடு நீங்கள் ஒத்துழைப்பது அவசியமாக இருக்கிறது. That is to understand the restraints and constraints of the Spirit. பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல், தடுத்தல் இவைகளை புரிந்து ஒத்துழைத்து செயல்பட வேண்டும்.
We need to understand the constraints of God. தேவனுடைய ஒத்துழைக்கிறது தேவனோடு அந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Let me give you a very simple example. ஒரு எளிமையான உதாரணத்தை நான் சொல்லட்டும். Paul was proceeding to a particular place. ஒரு இடத்திற்கு பவுல் போய் கொண்டிருந்தார். The Holy Spirit stopped them. பரிசுத்த ஆவியானவர் அவரை தடுத்து நிறுத்தினார். They understood and they stopped. அவர்கள் புரிந்து கொண்டு நின்று விட்டார்கள். Another place the Holy Spirit was leading them. இன்னொரு இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவரை நெருக்கியேவி வழிநடத்தி கொண்டிருந்தார். And they were following the leading of the Lord. அந்த பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு அவர்கள் பின்னாக சென்று கொண்டிருந்தார்கள். Paul summarizes and uses this particular verse of scripture. பவுல் அதை இவ்விதமா இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார். The love of God constrains us. தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். How many of you understand what I am saying? எத்தனை பேர் நான் சொல்வதை புரிந்து கொண்டீர்கள்? So for the Holy Spirit to produce the fruit of the Spirit in your life, பரிசுத்த ஆவியினுடைய கனி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு you need to cooperate with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஒத்துழைப்பது அவசியமாக இருக்கிறது. All of you who are here tonight, you are already cooperating. இந்த ராத்திரி வேளையிலே இங்க இருக்கிற நீங்கள் அனைவரும் அவரோடு ஒத்துழைத்து தான் வந்திருக்கிறீர்கள். Everybody watching online, you are already cooperating. இணையதளம் மூலமாக பார்க்கிறவர்களும் நீங்கள் ஒத்துழைத்து கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. So the more we cooperate with the Holy Spirit, எவ்வளவுக்கு எவ்வளவாய் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஒத்துழைத்து காரியங்களை செய்கிறோமோ, He begins to do His work of grace in our heart. கிருபையின் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தொடர்ந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். And He begins to produce the fruit of the Spirit. ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும்படியாக அவர் உதவி செய்கிறார். The first three we have simplified it for our understanding. அந்த முதல் மூன்று காரியங்களை நாம் நம்முடைய காரியங்களுக்காய் சுருக்கி இருக்கிறோம். First three is to do with loving God. முதலாவது தேவனை நேசிப்பதை குறித்து முதல் மூன்று காரியங்களையும் சொல்கிறது. The second three loving others. அடுத்த மூன்று காரியங்களும் மற்றவர்களை நேசிப்பதை குறித்து And the சொல்கிறது. last three loving ourselves. கடைசி மூன்று காரியங்களும் நம்மை நேசிப்பதை குறித்து சொல்கிறது. So we are in the first three. நாம் முதல் மூன்று காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். So what does it mean to love God? அப்படி என்றால் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லும்போது என்னவாய் இருக்கிறது? Again the basic principle, experience and then express. முதலாவது நாம் அனுபவித்தால் தான் அந்த காரியத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். We studied that it expresses itself in an attitude of praise. அது துதியின் மத்தியிலே அந்த அன்பு வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம். துதியின் மூலமாக வெளிப்படுகிறது. It expresses itself through praise. துதியின் மூலமாய் அந்த அன்பு வெளிப்படுகிறது என்று சொல்லி வாசித்தோம். And number 2 through faith. அடுத்ததாக விசுவாசத்தின் மூலமாய் வெளிப்படுகிறது என்று பார்த்தோம். Remember, love is expressed by putting our faith in God and being faithful to God. தேவன் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைத்து தேவனுக்கு உண்மையாய் இருப்பதன் மூலமாய் நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோம். Number 3 is what we are going to study today. மூன்றாவது காரியத்தை இந்த மாலைவேளையிலே நாம் வாசிக்க போகிறோம். Psalm chapter 63 verse 1 onwards. Psalm 63. சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். You remember the Bible calls David a man after God's own heart. தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. And he expresses his love for God by a longing to be in his presence. அவருடைய பிரசன்னத்திலே இருப்பதை நான் வாஞ்சையாய் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லி அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். He says, "Oh God, you are my God." தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று முதலாம் வார்த்தையிலே சொல்கிறார். Say that together with me, Lord, you are my Lord. அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்கள். தேவனே நீர் என்னுடைய தேவன். Remember the Bible says he is the God of Abraham, Isaac and Jacob. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று வேதம் சொல்கிறது. That is absolutely true. அது உண்மையான காரியமாய் இருக்கிறது. But tonight he is the God of myself. அவர் என்னுடைய தேவனாய் இந்த ராத்திரி வேளையிலே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவனே நீர் என்னுடைய தேவன். என்னுடைய தேவன். You are my God. நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர். Since you are my God, நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறபடினாலே I shall seek you earnestly. அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்கிறார். Earnestness is an expression of one's love for God. தேவனுடைய அன்பு தேவனுக்காய் நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Earnestness in another sense, it's not kind of wishy-washy thinking. Earnestness என்று சொல்லும் பொழுது உண்மையும் உத்தமமும், அதாவது வேண்டா வெறுப்போடு அப்படி அல்ல, மன உண்மையோடு உறுதியோடு, being very earnest. உண்மையாய் அதிகாலமே அவரை தேடுகிறேன் என்று உண்மையாய் செய்கிறார். In other words, he says, I shall seek you earnestly. அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று அந்த இடத்திலே சொல்கிறார். Not because I have to, நான் ஏதோ தேட வேண்டும் என்று காரியங்களை செய்யவில்லை. not because I am forced to do it. யாரோ கட்டாயப்படுத்தி செய்ய வைக்குவதும் இல்லை. Again, this goes back to doing it in your own strength. உங்கள் சுய பலத்திலே செய்வதை குறித்து அந்த காரியம் அந்த இடத்திலே தானாய் செய்வதா So இருக்கிறது. some people say, I'm going to let God know that I love him by me waking up at 4 a.m. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நான் தேவனை நேசிக்கிறேன் என்பதை நான் தேவனுக்கு வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்வது போல இருக்கிறது. Sometimes people tend to do that. சில நேரம் மக்கள் அவ்விதமாய் செயல்படுத்தி முயற்சிக்கிறார்கள். So they get up at 4 o'clock on one day. ஒரு நாள் காலை வேளையில 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. Then couple of days later, அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு 4 becomes 4:30. 4ங்கிறது 4:30 ஆகிவிடும். If you follow your logic, you are loving God less.
அப்படி என்றால் அந்த காரியத்தை பார்க்கும்போது ஏதோ தேவனிடத்துல செலுத்துகிற அன்பு குறைந்து விட்டது போல So காணப்படுகிறது. that is why I'm saying don't try it in your own strength. அதனால் தான் சுயபலத்திலே முயற்சிக்காதிருங்கள் என்று சொல்லுகிறேன். You don't have to show it by, setting targets just like that. இப்படியாக லக்கு வைத்து அந்த காரியங்களை செயல்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. If you love God, தேவனை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால் you will get up at 4. நிச்சயமாய் 4 மணிக்கு நீங்க தானா எந்திரிச்சிருவீங்க. You may even get up at 3. நீங்கள் 3 மணிக்கு கூட எந்திரிக்கலாம். Or you might sleep well because God gives sleep to those who love Him. இல்லாவிட்டால் நன்றாக தூங்குவீர்கள் என்றால் அவர்களுக்கு நேசிக்கிறவர்களுக்கு பிரியமானவருக்கு நித்திரை கொடுக்கிறார். So 7 o'clock also you can love God. 7 மணிக்கு எந்திரிச்சு கூட தேவனை நேசிக்க முடியும். That doesn't mean you encourage being lazy yourself. அதனால சோம்பேறியா இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள். பாஸ்டர் எப்ப வேணாலும் அன்பு கூறலாம்னு சொன்னாரு. You understand that? That is not what we are trying to convey. அந்த காரியத்தை நான் சொல்லவில்லை. சோம்பேறியா இருப்பதை குறித்து சொல்லவில்லை. No, it's taking the right approach. சரியான கோணத்திலே சரியான காரியத்தை செய்ய வேண்டும். I love you. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். Therefore I seek you. அதனால உம்மை தேடுகிறேன். So seeking God is an expression of your love for God. தேவனுக்கு நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது தான் அவரை தேடுகிறதா இருக்கிறது. He says, my soul thirsts for you, my flesh yearns for you in a dry and a weary land where there is no water. My soul longs after you. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். So he says, I have a longing to be in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே இருப்பதை குறித்து ஒரு தாகம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். He says, I have beheld you in the sanctuary to see thy power and thy glory. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். So in the times of David, Old Testament, இப்படியாக பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தாவீதின் நாட்களிலே there was only one temple. ஒரே ஒரு தேவாலயம் தான் இருந்தது. So that is why David keeps repeating like this. தாவீது அதனால தான் மறுபடியும் விதமாய் சொல்லுகிறார். I long to be in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே இருப்பதற்கு எனக்கு வாஞ்சையா இருக்கிறது, ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். He says even the birds are very privileged because they can build a nest inside the sanctuary and they can stay there 24 hours. பறவைகள் எல்லாம் உம்முடைய ஆலயத்துக்குள்ளாக கூடி கட்டி 24 மணி நேரமும் தங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். But we don't have that privilege. எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை என்று சொல்லுகிறார். He says a better one day in your courts than 1,000 days elsewhere. 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரங்களிலே வாசம் பண்ணுவதை பார்க்கிறோம், உம்முடைய பிரகாரங்களிலே காத்திருக்கும் ஒரு நாள் நல்லது என்று சொல்லுகிறார். Psalm 23, the last verse, I will dwell in the house of God forever. சங்கீதம் 23 என்னுடைய காலமெல்லாம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Again he says, one thing I asked of the Lord, that I may dwell in the house of God. ஒன்றை நான் கேட்டேன், தேவனுடைய வாசல்படியிலே இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன் என்று இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார். So it is all focused on one temple. ஒரே ஒரு காரியம், தேவனுடைய ஆலயத்தின் மேலே அவருடைய நோக்கம் இருக்கிறது. So David had a great love for the temple of God. தேவனுடைய ஆலயத்தை குறித்து தாவீதுக்கு ஒரு பெரிய அன்பு ஆலயத்தின் மேலே இருக்கிறது. He bought the land. அவர் ஒரு இடத்தை அதற்கென்று வாங்கினார். Got the plans from God. தேவனிடத்திலிருந்து திட்டங்களை பெற்றுக்கொண்டார். Got all the resources together. எல்லா பொருட்களையும் சேமித்து வைத்தார். Because he loved the place of God so much. தேவனுடைய ஆலயத்தை அவர் அவ்விதமாய் நேசித்தார். So every year people from different places they used to make a pilgrimage to come to the temple to worship God. இப்படியாக தேவனை தொழுது கொள்வதற்கு தூர இடத்திலிருந்து எல்லா மக்களும் வந்து அந்த இடத்திலே கூடி ஒரு பண்டிகையை ஆசரித்தார்கள். But in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே it's completely and wonderfully different. அது வேறு விதமாய் அருமையாய் இருக்கிறது. Remember the conversation between Jesus and the Samaritan woman. அந்த சமாரிய ஸ்திரீயும் இயேசு கிறிஸ்துவும் பேசிக்கொண்ட காரியங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். And she says, you Jews worship here and we Samaritans we worship there. நீங்கள் யூதர்கள் அங்கே தேவனை ஆராதிக்கிறீர்கள், நாங்கள் சமாரியர்கள் இங்கே ஆராதிக்கிறோம் என்று அந்த ஸ்திரீ சொன்னார். And Jesus says time is going to come and it has already come that people can worship God wherever they are, but they have to worship in spirit and in truth. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், ஆனால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். He says the time has already come. ஏற்கனவே அந்த நேரம் வந்து விட்டது என்று சொன்னார். So the whole approach is this. அந்த முழு காரியமும் விதமாய் இருக்கிறது. David longs to be in the church, in the temple, to worship God, to show his love for God. தேவனுடைய ஆலயத்திலே தங்கி அவருடைய அன்பை தேவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். But in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே we don't have to go to the temple, we become the temple of God. நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. But at the same time we need to value the gathering of the saints also. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்திலே நாம் பங்கா இருப்பது அவசியமாக இருக்கிறது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Say again this particular psalm. இந்த சங்கீதத்திலே
He is in a wilderness place. இப்படியாக வனாந்தரத்திலே தாவீது இருக்கிறார். Longs to be there. அங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார். That's where the tabernacle is. அங்கேதான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. That's where the visible presence of God is. அங்கேதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்கிறார். But in the New Testament time, ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே you can be in the wilderness நீங்கள் வனாந்தரத்திலே இருக்கலாம். and you don't have to think about Coimbatore and Zion Church. இப்படியாக அங்கே உட்கார்ந்து கொண்டு கோயம்புத்தூரையும் ஜாயின் சர்ச்சை பத்தி யோசிக்க வேண்டிய You can think about it, no problem. யோசிப்பதில் எந்த தவறும் இல்லை. But remember, God is with you wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. So as David longed to be in the presence of God, meaning the temple, தாவீது தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுடைய ஆலயத்திலே இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்தார். in the New Testament times the Holy Spirit is already with us, and the change is we need to learn to live in the awareness of the presence of God. புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தான் வாசம் பண்ணுகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த உணர்விலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்விலே வாழ்வது அவசியமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So the love is expressed in longing to be in the presence or to be in fellowship with God. தேவனோடு ஐக்கியம் கொள்வதிலும் தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பதிலும் அந்த வாஞ்சையிலே தான் அந்த அன்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. If you love somebody, for example, ஒருவரை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் immediately you want to be with them. நீங்கள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று யோசிப்பீர்கள். How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? If you don't love somebody, ஒருவரை நேசிக்கவில்லை என்றால் you don't want to be with them. அவர்களோடு இருப்பதை குறித்து யோசிக்கவே மாட்டீங்க. So if love is always expressed in fellowship with the person, அன்பு என்று சொல்லும்போது அவர்களோடு கொள்கிற ஐக்கியத்தில் தான் அந்த அன்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. and so if you love somebody, you want to be with them. ஒருவரை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால் அவரோடு இருக்க வேண்டும் என்று யோசிப்பீர்கள். And no matter how long it takes or how much effort is involved, you want to express love, and therefore you want to have fellowship with அவர்கள் them. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சரி அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாய் ஒரு முயற்சி எடுத்து காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். Sometimes if distance is real problem, ஒருவேளை அவர்கள் தூர இடத்துல இருக்கிறாங்க அதுதான் பிரச்சனையா இருக்கும் now என்றால் technology has come to our aid. இப்பொழுதெல்லாம் விஞ்ஞானம் அவ்வளவாய் வளர்ந்து விட்டது. We can talk to them. அவர்களோடு போன்ல பேசலாம். Now we can talk to them, at the same time we can see them also. இப்பொழுது வீடியோ போன்ல பார்த்து கொண்டே பேசிக்கொண்டே இருக்கலாம். Previously they can pretend as if they like you. முதல்லலாம் ஏதோ உங்களை நேசிப்பது போல நடித்து கொண்டு போன்ல பேச முடியும். அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ டிவியில் வந்துட்டு அப்புறம் எப்படி இருக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது. Your facial expression is also kind of noticed. உங்கள் முக வேறுபாடு அந்த காரியங்கள் எல்லாம் தெரிந்து விடும். Then again, if you truly love, you don't have to put up a drama. ஒருவேளை உண்மையாய் நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால் அப்படியாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. How many of you understand what சொல்வதை I'm புரிந்து saying? கொண்டீர்களா? So the whole point is, if you love somebody, you want to have fellowship. நீங்கள் ஒருவரை நேசிப்பீர்கள் என்றால் அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். Why do you think the Holy Spirit is always with you? ஏன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தான் இருக்கிறார் என்று நீங்கள் யோசிக்கிறீங்க? எப்பொழுதுமே உங்களோடு கூட இருப்பதற்கு என்ன காரணம்? அதுதான் வருத்தமா இருக்கு, புரிய மாட்டேங்குது. நம்மளை எல்லாம் நேசிக்கிறார். But how many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? If you love somebody, ஒருவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் you always want to spend time with them. அவர்களோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். Sometimes you don't say much, சில நேரம் அதிக காரியங்களை சொல்ல மாட்டீர்கள். but the very presence is very நீங்கள் அவரோடு பக்கத்திலே அருகாமையிலே இருப்பதே அந்த அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து Let கொண்டீர்களா? me illustrate, you will be able to appreciate. உதாரணப்படுத்தினால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். So some wives say it like this. மனைவிமார்கள் விதமாய் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். When I am at home with him, அவரோடு நான் வீட்டில் இருக்கும்போது he never says any word. எந்த காரியத்தை எந்த வார்த்தையும் அவர் சொல்வதில்லை. I just go out for 15 minutes. 15 நிமிஷம் வெளியே போயிட்டேனா There is 16 missed calls in my phone. 16 தடவை என்ன போன்ல கூப்பிட்டுருப்பார். எப்ப வர இருந்தா ஒண்ணுமே பேசுறது இல்ல, இல்லன்னா சும்மா எப்ப வர. Understand this. இதை புரிந்து கொள்ளுங்கள். You don't have to say anything. நீங்கள் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருந்தாலே போதும். You understand what I'm saying? That is how it works, expresses itself at times. சில நேரம் அவ்விதமாக தான் அன்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. Not every time you need to use words. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Presence itself is good enough sometimes. உங்கள் பிரசன்னமே போதுமானதா இருக்கிறது. So the Holy Spirit is with you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தான் இருக்கிறார். Why is he with you all the time? ஏன் எல்லா நேரமும் உங்களோடு தான் இருக்கிறார்? சொல்லுங்க. போவே மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் கூட இருக்கிறாரு.
Why does he want to stay with you all the time? ஏன் எல்லா நேரமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார்? Because he loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். If he loves us so much, அவர் இவ்வளவாய் நம்மை நேசிப்பார் என்றால், and when we experience that love, அந்த அன்பை நாம் அனுபவிக்கும் பட்சத்தில், then we begin to live in the awareness that he is always with us. அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்விலே நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். If somebody sees you to your face, for example, ஒருவேளை யாராவது உங்கள் முகத்தை பார்க்கும்போது, and they come in front of you, உங்கள் முன்பாக அவர்கள் வந்து நிற்பார்கள் என்றால், they don't acknowledge you, அவர்கள் உங்களுக்கு எந்த காரியத்தையும் மதிப்பே கொடுக்கவில்லை என்றால், and they just walk off, அப்படியாக உங்களை பார்க்காத மாதிரி போய்விட்டார்கள் என்றால், how do you feel? எப்படி நீங்கள் உணர்வீர்கள்? You feel that you have been insulted. நீங்கள் அப்படியாக உங்களை காயப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி You யோசிப்பீர்கள். feel very rejected. என்னை அப்படியாக விட்டு விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள் என்று யோசிப்பீங்க. Because there is no acknowledgement whatsoever. நீங்கள் அப்படியாக அவர்கள் முன்பாக நின்றும் அவர்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. But remember, when the Holy Spirit is with you, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கும்போது, and he loves you, that is why he is with you. அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே உங்களோடு இருக்கிறார். How do I express my love for him? என்னுடைய அன்பை அவருக்கு நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன்? By living in the awareness that he is always with me. அவர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்விலே வாழ்ந்து அந்த அன்பை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. It may not happen just like that. எப்படியோ ஒரு நொடி பொழுதிலே அந்த மாற்றம் வராது நம்முடைய But as வாழ்க்கையில. the relationships grows deeper and deeper and deeper, தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு இன்னும் ஆழமாய் வளர ஆரம்பிக்கும்போது, you will become accustomed to the presence of God, and you will develop a sensitivity to his very presence. தேவனுடைய பிரசன்னத்திற்கு நம்ம உணர்வுள்ளவர்களாய் மாறி ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய உணர்விலே நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். Say for example, when you are sleeping, now summer is going to come, இப்பொழுது சம்மர் சீசன் வரப்போகிறது, and you are sleeping in the night. ராத்திரியில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். The moment the current goes off, அப்படியாக மின்சாரம் போய்விட்டால், when will you realize the fan has gone off? ஃபேன் சுற்றாமல் நின்று விட்டது என்று சொல்லி எப்போ உணர்வீங்க? சொல்லுங்க. Immediately. உடனே உணர முடியும். Even if you have the UPS, it has a different music to it. UPS இருந்தா கூட அந்த ஃபேன் சவுண்ட் வேற மாதிரி இருக்கும். கரண்ட் போனோம்னா இமிடியேட்டா என்ன செஞ்சிரும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க at that time? What were you doing? அந்த நேரத்துல you were sleeping in your dreams. You were in America. But the moment current goes off in Kuppakonambudur, you are very aware. நீங்கள் தூங்கி கொண்டிருப்பீர்கள், ஒருவேளை சொப்பனம் அமெரிக்கால இருப்பது போல பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனா கரண்ட் போயிடுச்சுன்னா குப்பகோணம் கரண்ட் போறது இங்க தான போகுது. You understand? Immediately you realize that something is off. ஏதோ ஆஃப் ஆகி விட்டது என்று உடனே உணர்வீர்கள். Because our body has developed such sensitivity to its surroundings. அப்படியாக நம்முடைய சூழ்நிலைக்கு நம்முடைய சரீரம் ஒரு மாற்றத்தை அது கொண்டு வருகிறது அந்த நேரத்துல. In the same way as we begin to grow in knowledge about him and knowledge about his word, we will become very much sensitive to God's presence. அதே போல தான் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய பிரசன்னத்திற்கும் நாம் ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும்போது அவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். As I told you, you don't have to do it in your own strength. உங்கள் சுய பலத்தினாலே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஏற்கனவே சொன்னேன். The Holy Spirit will himself give you desires, in regard to spiritual things. அப்படியாக ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவரே ஒரு விருப்பத்தை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். Remember in Philippians the Bible says that he will birth in you desires and also the power to do it. இப்படியாக பிலிப்பியர்ல நீங்கள் வாசிக்கும்போது வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் ஏற்படுத்தி அதை செயல்படுத்தக்கூடிய பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Again, the love of God or love for God is expressed by our love for God's word. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு அன்பு கொடுத்திருக்கிறோமோ அதன் மூலமாய் தேவனுக்கு நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Psalm 119 and verse 165. சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனத்தை வாசிப்பீர்கள். In fact, throughout this particular psalm we have studied many times. The psalmist says, I love your law. இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் அநேக நாட்கள் வாசித்திருக்கிறோம். அதில் அநேக தடவை அவர் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை நான் நேசிக்கிறேன், கற்றுக்கொள்ள விருப்பமாய் இருக்கிறேன். Here in this particular verse of scripture, இந்த 165 வசனத்திலே, those who love your word have great peace and nothing causes them to stumble. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரவில்லை என்று சொல்கிறார். So how can I express my love for God? அப்படி என்றால் தேவனுக்கு என்னுடைய அன்பை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? By loving his word. அப்படியே வார்த்தையை நேசிக்கிறபடியினால் அவருக்கு அன்பை வெளிப்படுத்த How is that connected? அது எப்படி அதற்கு சம்பந்தப்படுத்துகிறது? Because the Bible says, in the beginning was the word was God, and the word was with God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So to love God is to love his word, and to love his word is to love God. தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது
தேவனை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். To put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், you cannot love God more than you love His word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்காமல் தேவனை அதிகமாய் நீங்கள் நேசிக்க முடியாது. To put it in another aspect also, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், your attitude towards God's word is a reflection of your attitude towards God Himself. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன எண்ணம் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற எண்ணத்தை பிரதிபலிக்கிறதாய் காணப்படுகிறது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So if a person has no regard for God's word, தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நபருக்கு எந்த மரியாதையும் மதிப்பும் கொடுக்கவில்லை என்றால், it is simply he does not have any regard for God. அது என்ன காண்பிக்கிறது என்றால் தேவனுக்கு அந்த நபர் எந்த மரியாதையும் கொடுக்கவில்லை என்று அர்த்தமாய் So if the person does not give enough time to the study of God's word, தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நிறைய நேரம் அவர் செலவழிக்கவில்லை என்றால், he may say I love you, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று வாயிலே சொல்லலாம். but if it is not reflected in corresponding conduct, அப்படியாக அவர் நடந்து கொள்கிற விதத்திலே அது வெளிப்படவில்லை என்றால், then it is just a simple reflection of his disregard for God. தேவனுக்கு அவர் அவமரியாதை கொடுக்கிறார் என்பதுதான் அது வெளிப்படுத்துகிறதா Human இருக்கிறது. relationship also, it follows the same principle. மனுஷிக உறவிலும் அந்த காரியம் செயல்படுகிறதா இருக்கிறது. You can say it with your words, with your mouth, ஒருவேளை உங்கள் வாயை திறந்து உங்களை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். but if it is not followed up by action, உங்கள் செயலிலே அந்த காரியம் வெளிப்படவில்லை என்றால், then you are just a manipulator. நீங்கள் அந்த இடத்திலே ஒரு பொய் சொல்கிறீர்கள், இல்லாவிட்டால் ஏமாற்றுகிறீர்கள் என்ற அர்த்தம். You are more of a hypocrite basically. நீங்கள் அப்படியே ஏமாற்றுகிறீர்கள். Because again the Bible says, Jesus himself quotes that particular verse. இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். These people, they try to get near me by my word, by their words, but their heart is very far from me. அவர்களுடைய வாயினாலே இல்லாவிட்டால் வார்த்தையினாலே என்னிடத்திலே கிட்டி சேருகிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். By doing so they worship me in vain. வீணான ஆராதனையை எனக்கு செலுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். So how can I express my love for God? அப்படி என்றால் நான் தேவனுக்கு என்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? By me loving God's word. தேவனுடைய வார்த்தையை நான் நேசிப்பதின் மூலமாக நான் என்னுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்த முடியும். Again, மறுபடியும் if you try to do it in your own strength, உங்கள் சுய பலத்திலே முயற்சி செய்வீர்கள் என்றால் you cannot sustain it for long. ரொம்ப நாட்கள் நீங்கள் நீடித்து அந்த காரியத்தை செய்ய முடியாது. That is why it is called the fruit of the spirit. அதனால தான் அந்த காரியங்கள் ஆவியின் கனி என்று அழைக்கப்படுகிறது. So if you have an addiction of watching television, for example, ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பதற்கு ஒரு அடிமைத்தனம் உங்களுக்கு இருக்கும் என்றால், even if you read the Bible, வேதத்தை நீங்கள் வாசித்தாலும் you want to read it as quickly as possible. எவ்வளவு சீக்கிரமாய் வாசிக்க முடியுமா வாசித்து விட்டு, Why do you want to read it as quickly as possible? ஏன் வேகமாய் சீக்கிரமாய் வாசிக்க வேண்டும்னு யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. Because you want to watch television. டிவி பார்க்க வேண்டும் என்று உங்கள் மனதிலே எண்ணம் இருக்கிறது. Because like little children again, சிறு பிள்ளைகள் போல they say after reading the Bible only then you can go and watch something on the computer. வேதத்தை வாசித்தாதான் கம்ப்யூட்டர்ல ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்க முடியும்னு சொன்னீங்கன்னா, எவ்வளவு வேகமா வாசிப்பாங்க. You understand? They will read it as quickly as possible. வேகமாய் வேதத்தை அந்த வார்த்தைகளை வாசித்து விட்டு முடி வைத்து விடுவார்கள். Because it's not because they love the Lord. இதோ தேவனை நேசிக்கிறபடினால் அவங்க வேதத்தை வாசிக்கல. It's more to get him on the side so that they can do whatever they want. அப்படியாக அவரை தள்ளிவிட்டு அவர்களுக்கு என்ன பிரியமோ அதை செய்வதற்கு ஓடுவதற்காய் செய்தார்கள். So if you kind of force them to do it, அப்படியாக கட்டாயப்படுத்தி இந்த காரியத்தை செய்ய வைக்கும்போது, they might do it. ஒருவேளை அவர்கள் அந்த காரியத்தை செய்யலாம், but they will not enjoy doing it. அதை முழுமையாய் சந்தோஷத்தோடு அந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Say if I force something like this, இப்போதமாய் உங்களை கட்டாயப்படுத்தி இப்படி ஒரு காரியத்தை சொல்வேன் if என்றால், you don't come for the Bible study, you will be going to hell. நீங்கள் வேத பாட வகுப்புக்கு வரவில்லை என்றால் நரகத்துக்கு போவீர்கள். So they will come and sit in the Bible study as if they are sitting in hell already. அவர்களை நரகத்தில் இருப்பதை போல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இல்லையா? வேகுது. You understand that? Because you cannot force them. யாரையும் கட்டாயப்படுத்தி காரியங்களை செய்ய வைக்க முடியாது. Because you remember again going back to our childhood days. நம்முடைய சிறு பிராயத்தை நாம் யோசித்து பார்ப்போம் என்றால் 8:30 severe stomach pain. 8:30 மணிக்கு வயிறு வலி வந்துரும் காலையில. 9:15 போயே போச்சு. 9:15 போயிடுச்சு. Because school has already started. ஏனண்டா ஏற்கனவே ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்க. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Force them, you cannot make them do it. கட்டாயப்படுத்தி அவர்களை காரியங்களை செய்ய வைக்க So if முடியாது. you are going to force yourself to read God's word, அப்படியாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவீர்கள் என்றால் probably you will sustain it for a week. ஒருவேளை ஒரு வாரம் நீங்க தாக்கு பிடிப்பீங்க. But if you cooperate with the Holy Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்றால் He will begin to pour His love into your heart
for God's word. அவருடைய அன்பை உங்கள் இதயத்திலே ஊற்றி தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு விருப்பத்தை வாஞ்சையை அவர் ஏற்படுத்துகிறவராய் Then இருக்கிறார். you will have a love not only to study God's word, அதன் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை மாத்திரம் ஒரு அன்பே இல்லை, but you will have a greater love to obey to the word of God. அதை கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வாஞ்சை தானாக உங்கள் உள்ளத்திலே வரும். Hallelujah. ஹல்லேலூயா. And that is possible not because of your strength. உங்கள் சுய பலத்திலே இந்த காரியம் நடக்காது. The Bible says I can do all things through Christ who strengthens என்னை me. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று வார்த்தை சொல்லுகிறது. So you need to ask God in prayer, அதனால ஜெபத்திலே தேவனிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டாம். because desire is translated into prayer. விருப்பம் அந்த ஜெபத்தின் மூலமாக தான் உங்கள் காரியங்களை செயல்படுத்துகிறது. Tamil it comes out very rhyming. தமிழிலே அது அருமையாக இருக்கிறது. விருப்பம் தான் விண்ணப்பம், விண்ணப்பம் தான் விருப்பம். சொல்லுங்கள். விருப்பம் தான் விண்ணப்பம், விண்ணப்பம் தான் விருப்பம். இப்போ எது வேணும்? ரெண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நீங்கள் ஜெபத்தில் எவைகளை விரும்பி கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். John 17 Jesus says, I desire that they be with me wherever I am. நான் எங்கே இருந்தாலும் அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து யோவானிலே சொல்லுகிறார். அந்த விருப்பத்தை தான் விண்ணப்பமாக பிதாவுக்கு தெரிவிக்கிறார். That is why desire and prayer they go together. அதனால தான் விருப்பமும் ஜெபமும் சேர்ந்து இணைந்து செயல்படுகிறதா இருக்கிறது. So right at the beginning of this new year, இந்த புது வருடத்தின் ஆரம்பத்திலே we need to pray, Lord give me a desire to study the word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படி ஒரு விருப்பத்தை எனக்குள்ளாக தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். When there is a desire, அப்படி ஒரு விருப்பம் இருக்கும்போது then prioritizing becomes very easy. இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது எளிமையாய் வந்துவிடும். How many of you understand what I am saying? நான் சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? When desire is there, priority becomes very easy. விருப்பம் இருக்கும்போது அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது எளிமையாய் நடக்கிற So காரியமாய் the moment you get up in the morning, for example, காலையிலே நீங்கள் எழுந்த உடனே you will have a desire not to read the newspaper but to read the word of God. பேப்பரை படிப்பதற்கு விருப்பம் இருக்காது, தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கும். Some people, the moment they wake up in the morning, the first thing they want to read the paper. சில நேரம் முதலாவது எந்திரிச்ச உடனே சிலருக்கு பேப்பர் படிக்கணும்னு ஓடுவாங்க. That will spoil their mood for the rest of the day. அந்த நாள் முழுவதும் அவருடைய காரியங்களை அதுக்கு எடுத்து போடுகிறதா இருக்கிறது. But I want you to ask God to give you a desire so that you will wake up with a longing to study the word of God. ஆனால் நான் தேவனிடத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விருப்பத்தை கொடுக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் தேவன் உங்களுக்குள்ளாய் வைப்பாராக. How is that possible? அது எவ்வாறாக நடக்கிறதா இருக்கிறது? விருப்பம் தான் விண்ணப்பம், விண்ணப்பம், விண்ணப்பம் தான் விருப்பம், விருப்பம். And the Holy Spirit will give you that desire to seek after the word of God. பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஒரு வாஞ்சையை கொடுத்து தேவனுடைய வார்த்தையை தேடும்படி உங்களுக்கு ஒரு விருப்பத்தை கொடுப்பாராக. Hallelujah. ஹல்லேலூயா. So when the desire is there, அங்கே ஒரு விருப்பம் இருக்கும்போது then the power to do is also made available. அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமையும் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Because naturally speaking, இயற்கையாய் சொல்லும்போது if you desire something, ஒரு காரியத்தை நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் then you will take every effort to get that. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா முயற்சி எடுப்பீர்கள். But where there is no desire, விருப்பமே இல்லை என்றால், even though there is power available, people will not use it. உங்களுக்கு பலன் இருந்தும் அந்த காரியத்தை செயல்படுத்த மாட்டீர்கள். How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Previously, nobody had a personal Bible for themselves. முற்காலங்களில் எல்லாம் எல்லாருக்கும் தனித்தனியா இப்படி வேதாகமும் கிடையாது. And therefore when they translated the part of scripture into English, இப்படியாக ஆங்கிலத்திலே மொழியாக்கம் வேதத்தை மொழியாக்கம் செய்தபோது people had such a longing. அவ்வளவு தாகம் மக்களுக்கு இருந்தது. So one particular copy, 400 500 people will join together and hear it being read to them. ஒரு வேத புத்தகம் கையில கிடைத்த உடனே 400 500 பேர் சேர்ந்து யாராவது ஒரு வாசிப்பதை கேட்க வேண்டும் என்று கூடி வருவார்கள். Now one person has 400 Bibles. இப்பொழுது ஒரு நபருக்கு 400 பைபிள் இருக்கிறது. And he doesn't read it. யாரும் வாசிப்பதில்லை. You understand what I am trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Because if you try to force it and do it in your own strength, கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க வேண்டும் என்று சுய முயற்சியிலே ஈடுபடுவோம் என்றால் you cannot sustain it for long time. அது ரொம்ப நாட்களுக்கு நீடித்து செயல்படாது. But when the Holy Spirit begins to bring about a desire in your heart, பரிசுத்த ஆவியானவர் ஒரு விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில இருதயத்திலே கொண்டு வரும்போது, and you begin to experience that love, அதை அந்த அன்பை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். you will begin to express your love for God by loving his word. அவருடைய வார்த்தையை நேசிப்பதன் மூலமாய் தேவனுக்கு அவருடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. So make it a prayer tonight. அதனால இந்த ராத்திரி வேளையில அதை ஒரு ஜெபமாய் மாற்றிக் கொள்ளுங்கள். Lord, give us a desire for your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு ஒரு அன்பை விருப்பத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்காரமே. Peter uses another wonderful picture. பேதுரு இன்னொரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். He says like
newly born babies desire after the milk of God's word. எப்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள் பாலுக்கு விருப்பமாய் இருக்கிறது போல உம்முடைய வார்த்தைக்கு மேல் எங்களுக்கு அப்படி ஒரு விருப்பத்தை தாரும் என்று பேதுரு ஜெபிக்கிறார். You know, and again the example or the illustration is very excellent. அந்த உதாரணம் நன்றாக அருமையாய் இருக்கிறது. Like newborn babies. புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல. Newborn babies, they don't have a taste for anything else except milk. புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு பாலை தவிர வேற எதை பத்தியுமே தெரியாது. Anytime you give them milk, they are very happy. எந்த நேரம் பால் கொடுத்தாலும் அந்த குழந்தைகள் பிரியமாய் சாப்பிடுகிறதா. They will not say any other flavor. பாலை கொடுத்தீங்கன்னா வேற ஏதாவது ஃப்ளேவர் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. When they grow up, they will say, you know, I want this flavor, that flavor and the other flavor. ஒருவேளை வளர்ந்த பிற்பாடு இந்த ஃப்ளேவர் வேணும் அந்த ஃப்ளேவர் வேணும் என்று கேட்பார்கள். Newborn baby doesn't know anything about that. புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு அதை குறித்து எதுவுமே தெரியாது. As long as it gets milk, it is very happy. பால் கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷமாய் இருப்பார்கள். And he says you should have such an attitude. அப்படிப்பட்ட விருப்பம் வாஞ்சை உங்களுக்கு தேவை என்று பேதுரு சொல்லுகிறார். Like newborn babies have a desire for the unadulterated milk, which is the word of God. களங்கமில்லாத பால் மேல் எப்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு விருப்பம் இருக்கிறதோ அதே போல இந்த ஞான பால் மேல் நமக்கு விருப்பம் வேண்டும் என்று சொல்லுகிறார். Again, who can give such desire into our அப்படிப்பட்ட hearts? விருப்பத்தை நம்முடைய இதயத்தில் யார் கொடுக்க முடியும்? Hallelujah. ஹல்லேலூயா. Only the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். I remember some time ago they were trying to encourage children eat vegetables. இப்படியாக கொஞ்ச நாளுக்கு முன்பாக காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என்று பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார். We were studying in England, it was all on the television. இங்கிலாந்து தேசத்திலே நான் வாசிக்கும் போது டெலிவிஷன்ல எல்லாம் இந்த காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருப்பார். So they developed chocolate flavored carrots. அப்படியாக சாக்லேட் அந்த மனமுள்ள காய்கறிகளை கேரட்டை உருவாக்கினார்கள். Why do they have to eat chocolate flavored carrots when they have chocolate itself? சாக்லேட் இருக்கும்போது எதுக்கு சாக்லேட் ருசி உள்ள ஒரு கேரட் அவர்கள் உருவாக்க வேண்டும்? You understand what I am trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? It's like our children eating cream biscuit. நம்முடைய பிள்ளைகள் கிரீம் பிஸ்கட் சாப்பிடுவது போல இருக்கிறது. They will lick the cream and leave the biscuit. கிரீமை மட்டும் சாப்பிட்டுட்டு பிஸ்கட்டை வச்சிட்டு போயிடுவாங்க. You understand what I am trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? If you try to kind of induce, you know, using your own mind, it இப்படியாக doesn't work. நம்முடைய சுய பலத்தினாலே முயற்சினாலே அவர்களை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க முயற்சிப்போம் என்றால், When we were growing up, நாங்கெல்லாம் வளரும் போது we have to read the verse in the calendar and only then we'll get the coffee or tea. இப்படியாக கேலண்டர்ல இருக்க வசனத்தை வாசித்த பிற்பாடு தான் ஒரு டம்ளர் காஃபி கொடுப்பார்கள். And so we were there standing there and trying to memorize that. இப்படியாக காலையில் எழுந்த உடனே அந்த வார்த்தையை அப்படியே மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று கேலண்டர் முன்பு போய் That is why we remember the coffee and not the verse. அதனால தான் காஃபி ஞாபகம் இருக்கிறது, அந்த வார்த்தைகள் ஞாபகம் இல்லை. You understand that? You know, you can't create that. அப்படியாக அவர்களை கட்டாயப்படுத்தி காரியங்களை செய்ய வைக்க முடியாது. We understand their desire to bring about such interest. அப்படியாக வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை புரிந்து கொள்கிறோம். We appreciate that. அதை வரவேற்கிறோம். But you cannot duplicate the work of the Holy Spirit in your own strength. பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை உங்கள் சுய பலத்திலே நீங்கள் செயல்படுத்த முடியாது. அவர் செய்யறதை நீங்க செய்ய முடியாது. ஆனா அவர் பலத்தை கொண்டு நீங்கள் செய்ய முடியும். ஆமென். You cannot do what he can do. அவர் செய்ய காரியத்தை நீங்கள் செய்ய முடியாது. But with his strength you can do what he wants you to do. அவருடைய பலத்தினாலே அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை உங்களால் செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. So we are going to love God more. அதனால தேவனை இன்னும் அதிகமாய் நாம் நேசிக்க போகிறோம். By loving his word more. அவருடைய வார்த்தையை நேசிப்பதன் மூலமாய் அவரை நேசிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. Like newborn babes having a desire for the unadulterated milk which is God's word. எப்படி களங்கமில்லாத ஞானப்பால் மேல் குழந்தைகளுக்கு பிரியம் இருக்கிறதோ அதுபோல அவருடைய வார்த்தைக்கு மேல் நாமும் பிரியம் கொள்ள போகிறோம். Sometimes people like reading books related to the Bible. இப்படியாக சிலர் வேதத்திற்கு இணையான உரைகளை புத்தகங்களை வாசிப்பதிலே சிலர் பிரியப்படுவார்கள். Nothing wrong with that. அதுல எந்த தவறும் இல்லை. But you should have a desire to read the word itself. ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலே அதிக விருப்பம் உங்களுக்கு இருப்பது அவசியமாய். I came across this expression by a preacher one day. ஒரு தேவதாசன் விதமாய் சொன்ன காரியத்தை கேட்டேன். To sit under the word and to be in the word are totally two different things. வார்த்தைக்கு கீழா இருப்பதும் வார்த்தைக்கு உள்ளா இருப்பதும் இருவேறு காரியங்களாக இருக்கிறது. What does the preacher mean? அவர் என்ன சொல்ல வருகிறார் அந்த இடத்துல? For example, now you are sitting under the word. இப்பொழுது நீங்கள் வார்த்தைக்கு கீழாய் அமர்ந்து இருக்கிறீர்கள். Meaning I am speaking and you are listening. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். It's good. அது நன்மையான காரியம்தான். But you need to go deeper, not just being under the word but being in the word. ஆனால் நீங்கள் இன்னும் ஆழமாய் செல்ல வேண்டும். வார்த்தைக்கு கீழாக மாத்திரமல்ல,
வார்த்தைக்கு உள்ளாய் நீங்கள் செல்வது அவசியமாயிருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Somebody used another example. இன்னொரு உதாரணத்தை ஒருவர் சொன்னார். Milk has gone through the process, of an animal. ஒரு பாலானது ஒரு மிருகத்தின் வழியாய் அது சுரந்து வருகிறது. பாலாகுவதற்கு முன்பதாக ஒரு மிருகத்தினுடைய சிஸ்டம் மூலமா தான் பாலா என்ன செய்யுது, வருது. That is all right, we can drink it. அதை குடிக்கலாம். ஆனா மாடையே சாப்பிடுவது it's a totally different thing. You understand what I'm trying to say? Bible says milk is good, but you need to have strong meat. இப்படியாக பால் நல்லதுதான், ஆனால் திடமான ஆகாரம் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. Which means you have to chew it yourself, you have to digest, you have to take an effort. நீங்களே ஒரு முயற்சி எடுத்து நீங்களே கடித்து சாப்பிட்டு அதை ஜீரணிக்க நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். So sometimes you take notes. சில நேரம் நீங்கள் நோட்ஸ் எழுதி கொள்கிறீர்கள், நன்மையான காரியம். You listen to everything that we say. நாங்கள் சொல்லுகிற காரியத்தை எல்லாம் கவனிக்கிறீர்கள். That's good. நன்மையான காரியம்தான். But after the service is finished, இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு you have to do your own study. நீங்கள் உங்கள் வீட்டிலே நீங்களே அந்த காரியங்களை கற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. And buy a new diary. புது ஒரு டைரி வாங்கி கொள்ளுங்கள். Or pray that somebody will give you a diary. இல்லாவிட்டால் யாராவது கொடுப்பார்கள் என்று ஜெபியுங்கள். And whenever you read the Bible, வேதத்தை வாசிக்கிற நேரத்துல எல்லாம் keep your diary by the side. அப்படியாக டைரியை பக்கத்துல வைத்துக்கொண்டு, and whatever the Lord impresses upon your heart, தேவன் உங்கள் உள்ளத்துல எந்தெந்த வார்த்தைகளை வைக்கிறாரோ you begin to write it down. அதை எழுதி கொள்ளுங்கள். Listening to sermon, one making it very effective is this. ஒரு பிரசங்கத்தை கேட்பதிலே அது உங்களுக்காக எடுத்துக்கொள்வதிலே ஒரு காரியம் விதமாக இருக்கிறது. அது ரொம்ப உபயோகமாக்கிக் கொள்வதற்கு ஒரு முறை இருக்கிறது. You begin to take notes. நீங்கள் அப்படியாக குறிப்பெடுத்துவதிலே அதிலே நீங்கள் செயல்படுத்தலாம். Because I have listened to many sermons. நிறைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். But I'm making a point to take notes. அதை ஆனால் நான் குறிப்பெடுப்பதிலே நான் கவனம் கொள்கிறேன். Because I can look back and refresh my mind. நான் அதை திருப்பி பார்க்கும்போது அந்த காரியங்களை எல்லாம் என் மனதிலே திருப்பி நான் எடுத்துக்கொள்கிறேன். So right at the beginning, முதலாவதிலிருந்து take a diary. ஒரு டைரி எடுத்துக்கொள்ளுங்கள். Put the date, for example tomorrow. ஒருவேளை நாளைக்கு டேட் போட்டு your daily reading, எதை வாசித்தீர்கள், whatever God speaks to you, you just write it down. தேவன் எந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசினாரோ அதெல்லாம் எழுதி கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Because the more you study the word of God, எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறீர்களோ, the more you understand him. அவ்வளவு அதிகமாய் அவரை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். The more you understand him, எவ்வளவு அதிகமாய் அவரை புரிந்து கொண்டீர்களோ, the only thing that you can do is just love him. அவரை நேசிப்பது மாத்திரம்தான் உங்களால் முடியும், வேற எதையும் செய்ய முடியாது. Hallelujah. Hallelujah. Sometimes the more you know about another person, you don't want to love him. சில நேரம் ஒரு நபரை குறித்து அதிகமாய் தெரிஞ்சிருச்சுன்னா அவரை நேசிக்கவே வேணாம் அப்படின்னு விட்டு விடுவீங்க. அளவா வெச்சுக்கணும். That's what sometimes human relationships are like. மனித உறவிலே சில நேரம் அவிதமாக தான் இருக்கிறது. But when you get to know more about God, ஆனால் தேவனை ஆழமாய் நீங்கள் அறிய ஆரம்பிக்கும் போது, you cannot stop loving him more. நீங்கள் அதிகமாய் அவரை நேசிப்பதிலிருந்து நிறுத்தி விட முடியாது. Hallelujah. Hallelujah. Because knowing God and knowing his word is knowing love itself. தேவனை அறிவதும் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதும் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. A song goes like this. ஒரு பாடலின் வரிகள் விதமாக இருக்கிறது. The writer says, I keep falling in love with him over and over and over and over and over again. மறுபடியும் 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 அவருடைய அன்பிலே நான் விழுந்து தலை தோங்குகிறேன் என்று சொல்கிறார். He says God gets sweeter and sweeter and sweeter as the days go by. அப்படியாக நாட்கள் கடந்து செல்ல 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 தேவன் இன்னும் அதிகமாக எனக்கு இனிமையானவராய் ருசி உள்ளவராய் இருக்கிறார். Oh, what love between my Lord and I, he gets sweeter by the day. எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அன்பு இன்னும் அதிகமாக இனிமையாய் இருக்கிறது என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. How many of you want such experience in this particular year? இந்த வருடத்திலே அந்த அனுபவம் வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. We are going to make our desire our prayer. நம்முடைய விருப்பங்களை விண்ணப்பமாய் ஜெபமாய் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். Stand to your feet as we look to God in prayer. எழுந்திருப்போம், ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். Every eye closed as we fix our eyes upon Jesus, the author and perfecter of our faith. எல்லார் கண்களை மூடி இருக்கிற விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய கண்களை வைக்க போகிறோம். Let the love of God overflow in our life. கிறிஸ்துவின் அன்பானது நம்முடைய வாழ்க்கையிலே மேலோங்கி நிரம்பி நிற்கும்படியாக ஜெபிப்போம். Lift your hand and ask God to fill you more with his love. கரங்களை உயர்த்தி அப்படியாக உம்முடைய அன்பினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்போம். Lord, fill us with a love for your word. ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நேசிக்கும்படி அப்படி ஒரு உணர்வை தாரும் என்று சொல்வோம். Not just increasing our knowledge. நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வது மாத்திரமல்ல, but deepening our relationship with you. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இன்னும் ஆழப்படுத்தும்படியாக. The more we know about and experience the love of God, எவ்வளவு அதிகமாய் அவரை குறித்து அறிந்து அவரை அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, we can say it with Paul, nothing can separate me from the love of God. பவுலை போல தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்காது என்று
நிச்சயித்திருக்கிறேன் என்று தைரியமாய் நாமும் Not சொல்ல only முடியும். nothing will be able to separate, எதுவுமே பிரிக்காமல் இருப்பது மாத்திரமல்ல, but we will overwhelmingly conquer through him who loved us. நம்மை நேசிக்கிறவன் மூலமாய் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். Lift your hand and express your desire for him. கரங்களை உயர்த்தி அப்படியாக நம்முடைய விருப்பத்தை தேவனுக்கு Lord, தெரியப்படுத்துவோம். fill us with your love. ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே என்னை நிரப்புவீராக. Fill us with your love for your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மேலே ஒரு அன்பை எங்களுக்கு மேல் ஊற்றுவீராக. Fill us with a longing for your presence. உம்முடைய பிரசன்னத்திற்கு ஒரு தாகத்தை எங்கள் மேல் ஊற்றுவீராக. Oh, may we long to be living in the awareness of your presence. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது என்ற உணர்விலே வாழும்படி எங்களுக்கு உதவி We செய்வீராக. cannot do it in our own strength. எங்கள் சுய பலத்தினாலே எங்களால் செய்ய முடியாதையா. We thank you that we can do all things through Christ to strengthen எங்களை us. பலப்படுகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. Give the Lord a big clap offering. கரங்களை தட்டி அப்படியாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Hallelujah. Praise you Lord, praise you Lord. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் உம்மை நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். ராஜா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம்